அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். அவர் அப்படியாப்பட்ட ஆள் இல்ல. இதோ பாரு அருவி, முதல்ல சிவசங்கர் இங்க வந்து பிரச்சனை பண்ணா. நம்ம வீட்டையும் கடையும் திரும்ப வாங்குறதுக்காக நம்ம கேஸ் போட்டிருந்தோம்ல, அதுக்காக அவளுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அதை பார்த்துட்டு அந்த கோவத்தில் அவங்க வந்து வழக்கம் போல சண்டை போட்டு போனா. ஒரு வழியா நாங்கள் அவளை பேசி அனுப்பி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்னடானா உங்க அப்பா இங்க வந்தாரு. ஆமா ரவி, உங்க அப்பா இங்க வந்துட்டு அவர் பாட்டுக்கு என்னமோ சிவசங்கருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சிவசங்கரி இங்க வந்து அப்படி இப்படின்னு கத்தி எல்லார்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல ரவி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம அப்படி என்ன பெருசா தப்பு பண்ணிட்டோம்? நம்ம சொத்தை மீட்டெடுக்கிறதுக்காக நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம், நம்ம லீகலா வாதாடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அவ எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா? உங்க அப்பா எதுக்கு சிவசங்கருக்கு சப்போர்ட் பண்ணோம்? பத்தாததுக்கு உங்க அப்பா புகழ் சிவசங்கரி கிட்ட சாரி வேற கேட்க சொல்றாரு. சிவசங்கரி கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவனே புகழ்கிட்ட வம்பிழுத்து புகழ அடிச்சிட்டு போயிட்டான். இந்நேரம் என் தம்பி மட்டும் இங்க இருந்திருந்தா நடந்திருக்கிறதே வேற. நான் தான் போனா போட்டோன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். அந்த சிவசங்கரிய தப்பா பேசினதை பத்தி யாருமே பேசவே இல்ல. எல்லாரும் விஸ்வநாத அங்கிள் மட்டும் தான் தப்பா பேசுறாங்க. ச்சே, வேற வழி இல்ல, நம்ம அமைதியா வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். என்ன மன்னிச்சிருங்க நீ. அக்கா நீங்க சொல்லுங்க, உண்மையிலே எங்க அப்பா புகழ அடிச்சாரா? அதெல்லாம் வேணாம் அருவி, விடு. இந்த பிரச்சனை பெருசாக்க வேண்டாம். இல்லக்கா, எங்க அப்பா புகழ அடிச்சாரா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க. அக்கா சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. என்ன நீ ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டு இருக்க? அப்ப நான் சொன்னதுல நம்பிக்கை இல்லை உனக்கு? இவ அப்பா உன்னை நேர்ல அடிச்சத பார்த்தாதான் அருவி நம்புவ போல இருக்கே. இல்ல அருவி, என் தம்பி குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவே சிவசங்கரி திட்டம் போட்டு இந்த பிளான பண்ணிருக்கா. இப்படி எல்லாம் பண்ணாதானே அவ ஏமாத்தி வாங்கின சொத்தை நாம திருப்பி கேட்க மாட்டோம்னு ஒரு நினைப்பு அவளுக்கு. சரியா சொன்னீங்க பெரியப்பா. இங்க நடந்த எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிவசங்கரி தான். ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி அவன் நம்மளை தடுக்க பார்க்கறான். ஆனா அவன் நினைச்சதெல்லாம் நடக்காது பெரியப்பா. இங்க பாரு அருவி, அந்த சிவசங்கர் தான் உங்க அப்பாவை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கா. அதனால தான் உங்க அப்பா இன்னைக்கு வந்து புகழ அடிச்சுட்டு போயிருக்காரு. ஆமா, சிவசங்கரி தான் மாமா கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி என்னை அடிக்க வச்சிருக்கா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். பாரு சொல்லுங்க. புகழ் வானே, கவலைப்படாதீங்கம்மா. அங்க நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாராயணமூர்த்தி தான்மா. உங்களை அவமானப்படுத்தின அவனை சும்மாவே விடக்கூடாதுமா. ஆமா சைலஜா, அந்த இடத்துல அவனை நான் கொண்டு இருப்பேன். என் அண்ணனும் அரவிந்தா என் கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நான் மட்டும் இந்நேரம் பழைய சிவசங்கரியா இருந்திருந்தா அங்க என்னென்னமோ நடந்திருக்கும். விடு சங்கரி, எப்போ உன்னை பத்தி இந்த அளவுக்கு பேசி அவமானப்படுத்தினாங்களோ இதுக்கப்புறமா நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன். என்னோட தங்கச்சி எப்படிப்பட்டவன்னு நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேம்மா. அப்படி என்னதானே பண்ண போறீங்க?
அப்படி என்ன பண்ண போறீங்க? இரு முதல்ல நான் அருவிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அருவி நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. அப்பா அதெல்லாம் இருக்கட்டும். எங்க வீட்டுக்கு வந்து புகழ அடிச்சிங்களா? அருவி, நான் அதை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு தான் ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். நீ ஒன்று பண்ணு, நீ உடனே புறப்பட்டு கோவிலுக்கு வா. உங்ககிட்ட கொஞ்சம் விவரமா பேசணும். இல்லப்பா, நீங்க புகழ அடிச்சது உண்மையா இல்லையா அத முதல்ல சொல்லுங்க. அருவி, அப்படி நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா புகழ்கிட்ட இப்பவே வந்து மன்னிப்பு கேளுங்க. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அருவி போன்ல என்னால எதுவுமே சொல்ல முடியாதுமா. உன்னோட ஒவ்வொரு கேள்விக்கும் நான் நேர்ல பதில் சொல்றேன். அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை நான் சொல்லி ஆகணும்மா. அப்பா, அதான் என்ன பத்தி எல்லா உண்மையா நீங்க எப்பவோ சொல்லிட்டீங்களே, இன்னும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இருக்குமா, இதுவரைக்கும் நான் உனக்கு சொல்லாம மறைச்சு வச்சிருந்த ஒரு பெரிய உண்மையை உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. நீ உடனே புறப்பட்டு கோயிலுக்கு வா. சரி, நான் இப்பவே கோயிலுக்கு வரேன். ஆனா நீங்க மட்டும் தான் கோயில்ல இருக்கணும். வேற யாரையுமே பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அருவி, நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான உண்மை. அருவி, எந்த கண்டிஷனும் போடாம தயவு செஞ்சு உடனே கிளம்பி வா. சரிப்பா, நான் வரேன். செண்பகம், விஸ்வநாதன் போன்ல பேசுறத வச்சு பார்க்கும்போது அவ அருவிக்கு சிவசங்கரி தான் அவளோட அம்மான்னு சொல்ல போறான்னு நினைக்கிறேன். அவ மட்டும் சொல்லிட்டானா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா சரஸ்வதியும் சிவசங்கரியும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி. ஆமாங்க. அதுக்கப்புறம் ஈஸியா அவங்க நம்மள காட்டி கொடுத்துருவாங்க. அதனால அவங்கள சந்திக்கவே விடக்கூடாது. அவங்கள ஒண்ணு சேர விடாம பண்ணணும்னா ஒண்ணு அந்த சிவசங்கரி சாகணும், இல்லனா அந்த அருவி சாகணும். யாரு மச்சி? அண்ணன் தான்டா.